ட்ரிப்பு, ஒரு ஷார்ட் வீடியோ. நாங்கள் இருக்கிறது பென்சில்வேனியா ஃபிலடெல்ஃபியாங்கிற ஊர்லேருந்து சிக்காகோங்கிற ஊருக்கு நம்ம போக போகிறோம். ஒரு 13 hours டிரைவு, 750 மைல்ஸு. அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 1700 மைல்ஸ் வரும். வாங்க இந்த வீடியோவை எப்படின்னு பார்க்கலாம். நாம் என்னங்க எந்த நாட்டில் இருந்தாலும் நம்ம ஊர் நம்ம பண்ணுற சாங்கியத்தை நம்ம எந்த ஊரில் இருந்தாலும் பண்ண தான் போகிறோம். அதையே தான் நம்ம ஊர் மாதிரி எலுமிச்சு பழத்தை நசுக்கிட்டு அப்படியே விட்டுட்டு போக முடியாது. நாம் அதை கிளீர் பண்ணுறோம். பழத்தையும் எடுத்தாச்சு, ட்ராஷில் போட்டாச்சு. யூஸ்வலி இந்த வண்டியில் எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மீடியா சிஸ்டத்தில் தெரிஞ்சிடும். வண்டியில் எதாக இருந்தாலும் முக்கியமாக வண்டியினோட ஸ்டெப்னினோட ஏர் செக் பண்ணணும். மோஸ்ட்லி யாருமே லாங் ட்ரைவ் போகிறப்ப ஏர் செக் பண்ண மாட்டேங்குது ஸ்டெப்னினோடது. அதுவும் செக் பண்ணிடணும். வாங்க நெக்ஸ்ட் நாம் வந்து கேஸ் ஃபில் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா யாரும் பெட்ரோல் பங்குன்னு சொல்ல மாட்டாங்க, கேஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா சுனோகோ கேஸ் ஸ்டேஷன். ரொம்ப நல்லாயிருக்கும் பெட்ரோல் இங்கே. நான் இப்போவே லாங் டிரைவ் போடுறப்போ ப்ளஸ் பெட்ரோல் தான் அடிப்பேன். நம்ம லாங் டிரைவ் போகிறப்போ ப்ளஸ் பெட்ரோல் அடிக்கிறப்போ உங்களுக்கு மைலேஜ் நல்லாயிருக்கும். லைக் வண்டி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. அதனால மோஸ்ட்லி நான் லாங் ரைடு போகிறப்போ ப்ளஸ் பெட்ரோல் தான் அடிப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும் வண்டி ட்ரைவ் பண்ணுறதுக்கு, ரொம்ப ஸ்மூத்தாக. இங்கே பார்த்தீங்கன்னா லிட்டரு கணக்கு கிடையாது, கேலன் கணக்கு. அதாவது இந்த வண்டியினோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 13 கேலன். ஆக்சுவலி நான் வந்து இப்போது 9.2 கேலன் பிடிச்சிருக்கிறேன். அரௌண்டு $3.20 பார்த்தீங்கன்னா $35 நான் இப்போ ஃபில் பண்ணியிருக்கிறேன். இது மாதிரி போட்டுருந்துச்சுன்னா ரோடு மெர்ஜ் ஆக போது, ஒரு லைன் வரப்போகுதுன்னு அர்த்தம். பாருங்க, 2 லைன்லேருந்து இப்போ ஒரு லைன் வந்துருச்சு. ஏதோ ரோடு ஒர்க் போகுது, அதனால நம்மளுக்கு வந்து ரோடை 1 லைன் ஆக்கிட்டாங்க. இது வந்து ஊருக்குள்ளே இருக்கிற ரோடு. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 சிக்னல் கிராஸ் ஆச்சுன்னா நம்ம ஹைவேவை டச் பண்ணுவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டோல் ரோடு தான். டோல் பாஸ் இங்கே மேலே ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக பணம் பாட்டுக்கு அக்கௌண்ட் வந்து போயிட்டே இருக்கும். நீங்கள் வண்டி மட்டும் ஓட்டுனா போதும். இப்போ நாம் வச்சுருக்கிற வண்டி பற்றி ஒரு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். நான் வச்சுருக்கிறது டொயாட்டாவில் சியானாங்கிற ஒரு மாடல் மினி வேனுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 லிட்டர் 4 சிலிண்டர் ஹைப்ரிட் இன்ஜின் வண்டி, 245 ஹார்ஸ் பவர். டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா சிவிடி டிரான்ஸ்மிஷன். நான் வச்சுருக்கிற மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து மிட் வேரியண்ட், அதாவது எக்ஸ்எல்இ மாடலும்பாங்க, ஆல் வீல் டிரைவ். மைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கேலனுக்கு வந்து 36 to 38 வரும். 6:15 தான் ஸ்டார்ட் பண்ணணும். கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வண்டிக்கு கேஸ் அடிச்சுட்டு கிளம்புறதுக்கு 6:35 ஆயிடுச்சு. மோஸ்ட் ஹவர் நம்ம டிரைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் ஏன்னா ரோடு ஒர்க் போயிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் லைன் எப்பயுமே ஃபாஸ்ட் லைனு. ஓவர் டேக் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த லைன் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் ஓவர் டேக் பண்ணிவிட்டு சைடு எடுத்த பிறகும் நீங்கள் திருப்பி ரைட் லைன் மெயின்டைன் பண்ணணும். கட்ட வண்டியாட்டம் விட்டுட்டு போகிறவங்க தயவு செஞ்சு 2வது லைனுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட் லைனில் பின்னால் வரவனுங்க செம்ம காண்டில் வருவானுங்க. சர்வீஸ் லைனு வரப்போகுது. ஃபஸ்ட்டு சர்வீஸ் லைனு பாருங்க, சர்வீஸ் லைன் போர்டு போட்டிருக்குது. 3 மைல்ஸ் இருக்குது. அங்கே என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இன்னும் 1 மைல் தான் இருக்குது. இன்னும் 1 மைல் இருக்குது சர்வீஸ் லைனுக்கு. நாம போகல அந்த சர்வீஸ் லைனுக்கு. அதாவது 3 மைல்ஸ்லேருந்தே போர்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 3 மைல்ஸ் ஃபஸ்ட்டு, அப்புறம் 2 மைலில் அடுத்த போர்டு, அடுத்தது 1 மைலில் ஒரு போர்டு. அதில் என்னென்ன கடை இருக்கும், என்னென்ன உங்களுக்கு கேஸ் ஸ்டேஷன் இருக்கும், எல்லாமே உங்களுக்கு அதில் அந்த போர்ட்லேயே போட்டுருப்பாங்க.
நம்மளுக்கு அந்த கடையெல்லாம் ஓகே அப்படின்னா நம்ம அதுக்குள்ள போகலாம், இல்லை அப்படின்னா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கேஸ் ப்ரைஸ் போட்டிருக்கிறாங்க $3.32. மோஸ்ட்லி இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஃபாஸ்ட் லைனும் வாங்குங்க. ஓவர் டேக் பண்ணுறதுக்கும் மீன்ஸ் சைடு எடுக்கிறதுக்கு இந்த லைன் யூஸ் பண்ணணும். திருப்பி நாம் இந்த லைன் மெயின்டைன் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக போகிறதா இருந்தால் இந்த ஃபர்ஸ்ட் லைன் யூஸ் பண்ணணும், இல்லை அப்படின்னா நம்ம ரெண்டாவது லைன் தான் யூஸ் பண்ணணும். லாங் டிரைவ் போகிறப்ப எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீடு மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் ஓட்டுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். வேகமாக போனோம்னா அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்காது. நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங்கு என்னோட ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிறோம். ஆக்சுவலி அது வந்து கிளீவ்லேண்ட் கொலம்பஸில் இருக்குது. 377 மைல். ஃபைவ் ஹவர்ஸ் 5.5 hours போட்டிருக்குது. முன்னாடி ஒரு வண்டி போகுது பாருங்க, அதாவது சின்னதாக டோ பண்ணுறதுக்கு. இப்போ ஏதாச்சும் சின்னதாக வீட்டுக்கு மூவ் பண்ணுவாங்க, இல்லை பண்ணால் வேறு ஏதாச்சும் மூவ் பண்ணுறதுக்காக இது மாதிரி டோ போட்டுக்குவாங்க ட்ரெயினில். எப்படி இருக்குது யூ-ஹால், த அமெரிக்கா மோஸ்ட் ஃபேமஸ் மூவர் யூ-ஹால். இப்போ நாம் போயிட்டுருக்கிற இடம் தாங்க பார்த்தீங்கன்னா பெப்ரேஜ் ஃபார்ம்னு ஒரு பிரெட் ஃபேக்ட்ரி, ரொம்ப ஃபேமஸ். இன்னொரு இடத்துக்கு ஃபேமிலியே மூவ் ஆகிறதுக்கு அந்த ஹோமோட திங்ஸ்லாம் அந்த வண்டிக்குள்ளே போட்டுட்டாங்க. அவங்க காருக்கு ஒரு டோ போட்டுக்கிட்டாங்க. எல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. ட்ரைவ் போகிறதுனாவே எனக்கு ஒரு சிலர் மெமரியில் ரீப்ளே ஆகிட்டே இருப்பாங்க. நான் வந்து சென்னையில் மாருதி சுசுக்கியில் ஒர்க் பண்ணுறப்போ என்னோட ஏஜிஎம் ஆதித்யா சுந்தர்னு இருப்பார். கொஞ்சம் நல்ல பழுத்த பழம் தான் அவர். ஒரு சில மாதம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக டார்கெட் முடிச்சிருவோம், ஒரு சில மாதம் எங்களால் டார்கெட் கரெக்டாக முடிக்க முடியாது. அப்படி முடிக்க முடியாதப்போ மீட்டிங்லாம் போட்டு ரொம்ப திட்டுவாங்க. திட்டி முடிச்சுட்டு எல்லாம் பேசிட்டு, ஏன்னா அந்த ப்ரெஷர் கொடுத்தாதான் அடுத்தது நல்லா பண்ணுவாங்க அப்படின்ட்டு அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுப்பாங்க டீமுக்கு. அப்புறமேல அவர் வந்துட்டு என்கிட்ட தனியாக மீட்டிங்கில் அப்படி மீட்டிங் போகிறப்போ நான் இந்த வாரம் எங்கேயாச்சும் கிளம்பிடுவாயா அப்படிம்பாரு. சார் என்னங்க சார் அப்படின்னா, அவரோட கேரக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருக்கிறப்போ டக்குன்னு கார் எடுத்துகிட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். ஒரு 250 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் ஒரு டிரைவர் காலையில் ஏர்லி மார்னிங் கிளம்பி திருப்பியும் ஆஃப்டர்நூனு இங்கேயாச்சும் போய் ஏதாச்சும் சாப்பிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆயிடுவார் வீட்டுக்கு. போயிட்டு வந்தோடனே ஏக்தம் ஃபிட்டி அப்படிம்பார். அந்த வார்த்தை ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவர் சொல்கிற வார்த்தை ஏக்தம் ஃபிட் அப்படிம்பார் ஃபோனில். மீன்ஸ் ஏதாச்சும் நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஒரியாக இருக்குது அப்படின்னா பைக்கோ காரோ எடுத்துக்கிட்டு ஒரு டிரைவ் போனால் அதனோட சுகமே வேறு. ஹாரிஸ்பர்க் ஹெஸ்ரே, இந்த ஹெஸ்ரே பார்த்தீங்களா, இதுதான் சாக்லேட் ஃபேக்ட்ரி.
இங்கேருந்து 2 miles உள்ளார போனால் சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்துடும். எஸ்லே தீம் பார்க், எஸ்லே சாக்லேட் ஃபேக்ட்ரி, வேர்ல்டு ஃபேமஸ் எஸ்லே சாக்லேட். நம்ம வீட்டிலிருந்து கிளம்பி இப்போ 80 மைல் வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெரிய ஊர் ஆன் த வேல ஹரிஸ்பர்க்குங்கிற ஊர் தான். இந்த ரைட் சைட் போனால் எஸ்லே வந்துடும். எக்ஸிட் 247. லெஃப்ட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா ஹரிஸ்பர்கோட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. ஒரு பெரிய ஹில் ஏறினா கூட மலை ஏறப்போ கூட நம்மளுக்கு அந்த டிரைவ் வந்து மலை ஏறின மாதிரி இருக்காது. ரோடு அது மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. பாருங்க, நம்ம ஆக்சுவலி நல்ல உயரத்தில் ஏறிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஸ்பீடு பாருங்கள், அதே 70, 65 அந்த ரேஞ்சில் தான் போயிட்டு இருக்குது வண்டி. பார்த்தா இந்த ஹில்லு மாதிரியே இருக்காது. நான் 70, 60ஸ்லாம் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைல்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறேன். டனல் வருது. டனல் வரப்போ நம்ம லைன் சேஞ்ச் பண்ணக்கூடாது. எந்த லைனில் நம்ம போகிறோமோ அதே லைன் தான் நம்ம கீப் பண்ணணும். பாருங்கள், ஸ்டே இன் லேன் போட்டிருக்கிறாங்க பாருங்கள். ப்ளூ மவுண்டன் டனல் இதுக்கு பேர். குறையாத 1.5 மைல் இருக்கும் இந்த டனல். 1.5 மைல் மேலேயே கூட இருக்கும். ஆக்சுவலி இது 2 டனல் வரும்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த இடத்துல பாருங்கள், நடுவில் ஒரு சின்ன கேப்பு. எகெயின் திருப்பி டனல். இப்போ நாம் டவுன்ஹில் போயிட்டுருக்குறோம். பார்க்குறதுக்கு டவுன்ஹில் மாதிரியே இல்லை. இது ஒரு கேப்பு. கிட்டாடினி மவுண்டன் டனல் இது. ரெண்டு டனல் சேர்ந்து குறையாத ஒரு 4 மைலுக்கு மேலே வரும். அப்படின்னா நம்ம மேலே எவ்வளவு பெரிய மலையை கடந்து போயிட்டு இருக்கிறோம் பாருங்க. அப்படி கொஞ்சம் கூட ஃபீலே இல்லை. டனலில் கூட நம்ம ஊர் ஸ்பீடு பாருங்க 120க்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு வண்டி. டஸ்கரோரா டனல், இது 3வது டனல். எவ்வளோ பெரிய மலை பாருங்க. மலைக்கு கீழே அழகாக போட்டிருக்கிறாங்க. பரவாயில்ல. முத எந்த லைட்டு அந்த அந்த மஞ்சள் ஷேடில் வச்சு இது ஒயிட் போட்டிருக்கிறாங்க. இந்த டனலே லைக் புது டனல் ஆட் இருக்குது. ரோடு கீழே நல்லா இருக்குது. எப்பவுமே ரோடு நல்லா தான் இருக்கும். நம்மளுக்கு வாய்க்கு வர இங்கிலீஷ் தான் பேச முடியும். வராத இங்கிலீஷை வான்னு வர வைக்க முடியாது நம்மளால.
நான் பாருங்க நம்ம ஊர் ஸ்பீடுக்கு 120 போயிட்டு இருக்கிற ஹில்ல எனக்கு ஈக்குவலா ட்ரக்கும் பாருங்க 120ல போயிட்டு இருக்கிறாரு பாருங்க. நான் கொஞ்சம் இப்போ ஃபாஸ்டா போறேன். எல்லாமே நார்மலா ஓட்டுற மாதிரி அந்த ரோட பில்ட் பண்ணியிருப்பாங்க எல்லா வண்டியுமே. ரெண்டாவது நம்ம ஊர்ல ஓவர்லோடு போட்டு ஓட்டுவாங்க லாரி டிரைவர்ஸ் ஓட்ட மாட்டாங்க பாவம், அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஊரில் கொடுக்குற வாடகைக்கு அப்படி தான் ஓவர்லோடு தான் போட்டு ஓட்டி ஆகணும். இங்கெல்லாம் ஓவர்லோடுலாம் போட்டு ஓட்ட முடியாது. லாரினோட வெயிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லோடோட வெயிட்டு அப்பப்போ செக் பண்ணணும். அவங்க ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதனால வண்டி ஸ்பீடுமே உங்களுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. கார் போகிற மாதிரியே லாரிங்க ரோட்டில் டிரைவ் பண்ணும். நாம் பாருங்கள், இப்படி ரொம்ப லாங் டிரைவ் போகிறப்போ இந்த ட்ரக் டிரைவருக்கெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ணசுந்துட்டா கூட அந்த அவங்களுக்கு வார்னிங் பண்ணுறதுக்காக இந்த ஓரத்தில் பாருங்கள் ரம்பிள் ஸ்டைப் போட்டிருக்கிறாங்க. நாம் இப்போ அதில் வண்டி விட்டோம்னா உங்களுக்கு அது ஒரு நல்ல நாய்ஸ் மேக் பண்ணும். அப்போ நாம் கொஞ்சம் உஷாராகிக்கலாம். இதெல்லாம் ஒரு நல்ல சிஸ்டம். எப்படி பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். சர்வீஸ் லைனுக்குள்ள போக போறோம். கரெக்டா இன்னும் 1 மைல் இருக்குது. சைட்லிங் ஹில் இந்த சர்வீஸ் லைன் பேரு. ஒரு 130 மைல்ஸ் வந்திருப்பாங்க. 3.5 hour ஆச்சு. அதனால தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சர்வீஸ் லைனுக்கு போகிறோம். சர்வீஸ் லைன் வந்துட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. என் மனைவி சிறப்பாக இட்லியும் சட்னியும் செஞ்சு வச்சுருக்காங்க காலையிலேயே. அதனால் அதை தான் எடுத்துகிட்டு வந்தோம். நாங்கள் இங்கே எதுவும் வாங்கி சாப்பிடல. சர்வீஸ் லைன்லேருந்து கிளம்பியாச்சு. அல்கேனி மவுண்டன் டனல். இதுலயும் லைட் நல்லா பிரைட்டா கொடுத்துருக்காங்க. ஒரு சில டனல்ல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ரொம்ப டல்லான லைட்டா கொடுத்துருப்பாங்க, உள்ளார போக டார்க்கா கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரொம்ப வெளிச்சமா டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருப்போம். டக்குன்னு இதுவே இன்னும் எக்ஸ்ட்ரா வெளிச்சம் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப கண் ஒரு மாதிரி ஆயிருன்ட்டு ஃபஸ்ட்டு டனல் ஸ்டார்டிங்கில் லைட்டான கலராக இருக்கும். அப்புறமேல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பிரைட்டாக கொடுத்துருப்பாங்க. இது நல்ல பெரிய டனலாக தான் இருக்குது. நாங்கள் எப்போயுமே ட்ரைவ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா தமிழ் ரேடியோ எஃப்எம்னு ஒரு ஆப் இருக்கும். அதை நான் போட்டு விட்ருவேன். அதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த துபாயிலேருந்து ஒன்று ஸ்ட்ரீம் ஆகும் 89.4 சம்திங். அதுதான் மோஸ்ட்லி கேட்டு வருவோம். நல்லாயிருக்கும் பாட்டு. கிட்டத்தட்ட பிட்ஸ்பர்க் கிட்ட வந்துட்டோம். இன்னொரு 25-30 மைல்ஸ் தான் பிட்ஸ்பர்க் இருக்கும். பிட்ஸ்பர்க் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்கடேஸ்வரா டெம்பிள் இருக்கும், ரொம்ப ஃபேமஸ்ஸு. பழைய காலத்து டெம்பிள், லைக் 50 years ஓல்டு. அமெரிக்காவில் மோஸ்ட்லி டெலாவர், நியூ ஜெர்சி அண்ட் பென்சில்வேனியா, ஃபிலடெல்ஃபியா இங்கேருந்து வரவங்க எல்லாம் இந்த 76 ரோட்டில் தான் வருவாங்க இந்த கோயிலுக்கு. நாங்களும் அடிக்கடி இந்த கோயிலுக்கு ட்ராவல் பண்ணுவோம்.
புது வண்டி பழைய வண்டி பிராண்ட் எல்லாம் மேட்ரு கிடையாது. ஒரு வண்டி நம்ம எப்படி வச்சிருக்கிறதுங்கிறது தான் மேட்ரு. நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த வண்டி கடந்த ஒரு 50-60 மைல வராப்புல குறையாத ஒரு 40 வருஷத்து ஓல்டு வண்டி இது. டொயாட்டா கேமரி ஃபஸ்ட்டு வந்த மாடல் இது அமெரிக்காவில். சும்மா நான் ஒரு 80 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கிறேன், 75-80. அவரும் அதே ஸ்பீடில் அப்படியே அசால்ட்டாக வந்துட்டுருக்கிறாரு. வண்டியை அது மாதிரி வச்சுருக்கணும், அழகாக வச்சுருக்கிறாரு வண்டியை. நான் 70-80 சொல்கிறது வந்து மைல்ஸில் சொல்லிகிட்டு இருக்கிறேங்க. ஆக்சுவலி கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர். மைல்ஸ் வந்துட்டோம். மணி இப்போ 11:53 மார்னிங். நம்ம இன்னொரு சர்வீஸ் லைனில் நிறுத்திட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பியும் ஒஹாயோ கிளீவ்லேண்ட் போகணும். என்னோடய ஃப்ரெண்டோட வீடு இருக்குது, அவங்க வீட்டில் லஞ்சு. அங்கே ஒரு 2 hours ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி அங்கேருந்து நம்ம சிகாகோ கிளம்பணும். ஒஹாயோ ஸ்டேட்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம்.